ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நகை எடை போட்டு பார்க்கணும் ஒரு பிரச்சனை வருது பார்த்தீங்களா. அதனால பதட்டப்பட்டு தங்கமயில் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. தங்கமயிலுக்கு என்னாச்சுன்னு பதறாங்க. கடைசியாக தண்ணியெல்லாம் தெளிச்சு தங்கமயில எழுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சொந்தக்கார அந்த பிரச்சனையை விடமாட்டாரு. அதான் பொண்ணு கண்ணு முழிச்சிருச்சுல, வாங்க நகையை எடை போடலாம் சொல்லி திரும்ப கூப்பிடுறாரு. அதை கேட்டு பாண்டியனுக்குலாம் பயங்கரமா கோவருது. எங்க இந்த நேரத்தில் என்னங்க பேசுறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் நகையை எடை போட வேணாம்னு சொல்லிடுறாரு. தங்கமயிலே ரெஸ்ட் எடுக்க சொல்லி ரூமுக்கு அனுப்பி வைப்பாரு. ரூமுக்கு போனோன்னு பாக்கியம் சொல்றாங்க, நகையை எடப்போன்னு சொன்னோன்னு எனக்குலாம் உயிரே போச்சு. ஆனா தங்கமயில கரெக்டான டயத்துல மயக்கப்படுற மாதிரி நடிச்சு எப்படியே காப்பாத்திட்டேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட தங்கமயில் வந்து, என்னது நடிச்சனா அம்மா, உண்மையிலேயே எனக்கு பயத்துல மயக்கம் வந்துருச்சுமா, ஒரு நாளைக்கே இவ்வளவு கூத்தா இருக்கு, வாழ்க்கை ஃபுல்லா எப்படிமா சமாளிக்க போறேன்னு சொல்லி புலம்புவாங்க. அதுக்கு பாக்கியம் வந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, கல்யாணம் மட்டும் நடந்தா போதும், மித்ததெல்லாம் ஈஸியா சமாளிச்சான்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கோமதியோட தம்பி பழனிவேல் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு லவ் சீன் வச்சிருக்காங்க. ஆமாங்க, பழனிவேல் மண்டபத்தில் ஒரு பொண்ணை தெரியாம அடிச்சிருவாரு. அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்டு அப்படியே ரொமான்டிக்காவும் பேசிட்டு இருப்பாரு. இதை குழலி எங்கேருந்து கவனிச்சுறாங்க. உடனே பக்கத்துல வந்து, ஐயோ மாமா என்னையா நடக்குதுங்க, வயசான காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கப்புறம் குமாரவேலி அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுறாங்க. எல்லாருமே கல்யாணம் பண்ண கடத்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இப்பதான் கல்யாண மண்டபத்தை போய் பார்த்துட்டு வரோம், பொண்ணோட ரூம் எல்லாம் பார்த்து வச்சுட்டோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நைட்டு எப்படியாவது பொண்ணை தூக்கிடலாம் சொல்றாங்க. அதை கேட்ட குமார் வந்து, இங்க பர்றா சொதப்பிடாதீங்கடா, எப்படியாவது பொண்ணை தூக்கிடுங்க, முக்கியமா இதுல என் பேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. கடைசியா நடக்குதுன்னா, பாண்டியனோட பசங்க எல்லாம் ஜோடி ஜோடியா போட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி கோமதியும் பாண்டியனையும் ஜோடியா போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த விஷயத்த பாண்டியன் சொல்லும் போது ஆரம்பத்துல முடியாதுன்னு தான் சொல்றாரு. ஆனா எல்லாரும் வற்புறுத்துறாங்க, அதனால பாண்டியனும் சம்மதிக்கிறாரு. லாஸ்டா நடக்குதுன்னா, மொத்த குடும்பம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்பதாங்க ஒரு புது பிரச்சனை வருது. ஆமாங்க, அது என்னன்னா, குழலிக்கு ராஜிக்கு இடையில யார் நல்லா டான்ஸ் ஆடுறாங்கன்னு ஒரு போட்டி வருது. ரெண்டு பேரும் பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா எல்லாருமே ராஜியை தான் பாராட்டுறாங்க. ராஜி தான் நல்லா டான்ஸ் ஆடுறதா சொல்றாங்க. அதை கேட்ட குழலிக்கு செம்ம கடுப்பாது. பாண்டியன் எல்லாம் வாக்குவாதம் பண்றாங்க. அவளை விட நான் தான் நல்லா டான்ஸ் ஆனதா சொல்றாங்க. அப்ப பாண்டியன் வந்து குழலிக்கு நல்லா மூக்க உடச்சுடுவாரு. நீ ஆனது பேர் டான்ஸா, கை காலை தத்தக்காப்பு ஆட்டிட்டு இருந்த, அது பேர்லாம் டான்ஸ்ன்னு சொல்லாது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாரு. அதை கேட்ட குழலிக்கு இன்னும் கடுப்பாது. ராஜியை தான் வெடுக்குன்னு பேசுறாங்க. நான் குடும்ப பொண்ணுமா டான்ஸ் ஆனேன், வேணுமோ ஆட்டக்காரியமே அலப்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க போதுன்னா, குமாரவேலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கமயில கடத்துறதுக்காக கல்யாண மண்டபத்துக்கு வராங்க. அப்ப அங்க என்ன நடக்கும்னா, ஒன்னு அவங்க இருட்டுல வழி மாறி கல்யாணம் பண்ணோட ரூமுக்கு பதிலாக ராஜி மீனா தங்கியிருக்க ரூமுக்கு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா தங்கமயில் ரூம்ல தான் ராஜி மீனாவும் அன்னைக்கு நைட்டு தங்கியிருப்பாங்க. தங்கமயில் சரவணன்ட்ட பேசுறேன்னு சொல்லி எதுக்காக ஒரு காரணத்துக்காக ரூம்ல இருந்து வெளியே போகலாம். அந்த டைம் தான் அவங்க கல்யாணம் பண்ண கடத்துறதுக்காக அந்த ரூமுக்குள்ள வருவாங்க. அங்க ராஜி மீனாவும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா யாரு கல்யாணம் பொண்ணே தெரியல உங்களுக்கு. உடனே என்ன பண்றாங்க, குமாருக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்கறாங்க. மச்சான், இங்க ரெண்டு பொண்ணு இருக்கு, எது கல்யாணம் பொண்ணே எங்களுக்கு தெரியல, என்ன பண்ணலாம்னு கேட்கறாங்க. அதை கேட்டு குமார் செம்ம கடுப்பாரு. ஏன்டா கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியாம தான் கடத்த போனீங்களா, உங்களை நம்பிலாம் இந்த வேலையை கொடுத்தேன் பாருன்னு சொல்லி கடுப்பாவாரு. கடைசியா ரிஸ்க் எடுக்க வேணா, ரெண்டு பொண்ணுமே கடத்திட்டு வாங்கடான்னு சொல்றாரு. இவங்களும் ராஜி மீனா ரெண்டு பேருமே கடத்திட்டு போயிடுறாங்க. காலையில குமார் வந்து அவங்கள பாக்குறாரு. அதான் அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக முகமூடியெல்லாம் போட்டு வந்து பார்ப்பாரு. அங்க ராஜி மீனாவை பார்த்தோம். குமாருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செம்ம கடுப்பாரு. இது கல்யாண பொண்ணே இல்லடா, ஒன்னு என் தங்கச்சி, இன்னொன்னு அந்த செந்திலோட பொண்டாட்டி, மொத்தமா சொதப்பி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி திட்டுறாரு. இந்த பக்கம் கல்யாண மண்டபத்துல ராஜி மீனாவை காணோம்னு சொல்லி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, கதிரும் செந்தில எப்படியாவது ராஜி மீனாவை கண்டுபிடிச்சிருவாங்க, அவங்கள காப்பாற்றவும் செய்வாங்க. ஆனா இதுல குமாரவேலுக்கு சம்பந்தம் இருக்க விஷயம் வெளியே தெரியுமா, அவர் மாட்டு வரான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.